நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவராகிய தேவன் இன்று சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன். இந்த 2026 ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முடிகிறது வரைக்கும் ஆண்டவருக்கு நீ இடத்தை கொடுத்தா, ஆண்டவருக்கு முதகனத்தை கொடுத்தா, ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றினார், கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார், அதிகாலை ஜெபத்தை செய்தார், குடும்ப ஜெபத்தை செய்தார், தனி ஜெபத்தை செய்தார், நீ வேத வாசிப்பை செய்தார், வேத தியானத்தை செய்தார், ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு அகல மாட்டார். அவர் உன் கூட இருப்பார். ஒரு ஆபத்து வந்து அடிபடுதுன்னா அவருக்கு தான் மொத்தாட்டி, ரெண்டாவது உனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லு. ஒருத்தர் உன்னை அடிக்கிறார் என்றா மொத்தாடி ஆண்டவர் உன் கூட இருக்கிற ஆண்டவருக்கு தான். ரெண்டாவது உனக்கு அடி, உனக்கு ஒரு உபத்திரம் வருதுன்றா ஆண்டவருக்கு தான் முதல் உபத்திரம். நீ வெட்கப்பட்டு போனால் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு போகும். இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உனக்காக சொல்லுகிறேன், திருச்சபையே நீ நஷ்டப்பட்டு போனால் கர்த்தருக்கு நஷ்டம், நீ வேதனைப்பட்டு போனால் கர்த்தருக்கு வேதனை. ஏனென்றால் தேவனுடைய நாமம் உன் நிமித்தம் தூசிக்கப்படுமானால், உன் நிமித்தம் வறுமையினால் புறஜாதிகள் உன்னை பரிகாசமா சொல்வார்களானால் அது கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால் திருச்சபையே ஒரு நாள் கூட கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னுக்கு தீங்கு செய்வார் யாரும் இல்லை, நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிறார்.